வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் அதோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 2 கூடைகள் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் பீட்ஸ் கூட போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சிவன் கண் கூட போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் இந்த மெத்தட் போடுறப்ப கரெக்டாக வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் வந்து நான் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர், நார்மல் வயர், டீலக்ஸ் வயர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டும் பாருங்கள். அதே சேம் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தான் நான் வந்து இந்த 2 கூடைகளுக்குமே நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். கூட நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஆம்லா பீட்ஸு மல்டி கலரில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சின்ன கூடை போட்டிருந்தேன். இதிலையே சின்ன சைஸு மல்டி கலர் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கூட கேட்டாங்க. இந்த கூடைக்கு வந்து பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகியிருக்கேன் நான். ஏன்னா அது வந்து நார்மல் நாட்டில் நம்ம வந்து பேஸ் போட்டிருக்கோம். இதே இதில் பார்த்திங்கன்னா இது சிவன் கண்ணில் வந்து பேஸும் வந்து நான் சிவன் கண் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து குச்சி சொருக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் நாட்டும் சிவன் கண் நாட்டும் மாற்றி மாற்றி வர்றப்ப நம்மளுக்கு வந்து குச்சி சொருக முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பெரிய கூடைக்கு அட்டை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன் நான். 8.25 அடியில் 29 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப சூப்பராகவே உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து அந்த கூடையோட பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே கூடையிலே நீங்கள் வந்து இது பெரிய சைஸ் கூட, அதனால் நம்ம வந்து 29 வயர் நம்ம கட் பண்ணி பேஸ் 13 லைன் போட்டால் தான் அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கிராஸ் நாட் அப்புறம் ஒரு வயரில் பீட்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் கிடைக்கும். இதே இதில் வந்து சின்ன கூடை போடணுன்னா எப்படி போடணுன்னா பேஸ் 13, 26 வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேஸ் குறைக்கணுன்னா பேஸ் வந்து 10 லைனு, அப்படி இல்லைன்னா 26. இந்த மாதிரி 3 பூவாக நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த கூடையை வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். இப்போ இந்த கூடைக்கு வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். குச்சி எவ்வளோ சொருகிறேன்னு பார்த்தீங்களா, உள்ள பேஸ் வந்து நல்லா பெருசாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் திங்ஸ் வந்து நல்லா நிறையா நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி அகலமாக இருக்கும். அடுத்து 3 லைன் வந்து நார்மல் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு அடுத்து வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. கிராஸ் நாட் போட்டுட்டு ஒவ்வொரு பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. மல்டி கலரில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த ஒரு லைனுக்கு வந்து பீட்ஸ் நான் வந்து 28 பீட்ஸ் வந்து நான் வந்து கோர்த்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட இந்த நிறையா பீட்ஸு கூடைகள் போடுறவங்கள்ட்டலாம் நிறைய மல்டி கலரில் மிச்சமாகும்ல, அந்த மிச்சமான அந்த பீட்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒயிட் கலர் தான் போடுறதுனால கலர் காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரைட் கலர் நீங்கள் கொடுக்குறப்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் வந்து 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் நான். இதோட ஹேண்டில்னு பார்த்திங்கன்னா 2 வயர் ஹேண்டில் தான். உள்ளே வந்து இன்னர் வயர் வந்து 5 வயர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து அவுட்டர் வேர் வந்து 2.5 பங்கு அளந்து நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 2 நாட்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பெரிய கூடை அப்படின்றதுனால 2 நாட்லேருந்து எடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில் அப்படின்றதுனால. 2 வயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சிவன் கண் மாடல். இதுவும் வந்து 3 ரோல் தான். 8.25 அடியில் 30 வயர் வந்து நீங்கள் பிளாக் கலரில் கட் பண்ணிக்கோங்க. பேஸும் வந்து 13 லைன் வந்து பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் செக் பண்ணணும். சென்டர் லைன் போடுறப்பயே நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணி போட்டிங்கன்னா தான் கூடையோட ஃபினிஷிங் வர்றப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து வயர். அதனால் கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இந்த சிவன் கண் கூட வந்து நீங்கள் போடுங்க. பேஸ் வந்து 13 லைன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு லைன், அதாவது ஒரு நாட் வந்து நார்மல் நாட், அடுத்து சிவன் கண் நாட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பேஸுமே நீங்கள் போடுறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்பயே அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 29 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியிருக்கேன் நான். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லைன் மட்டும் உங்களுக்கு வந்து சின்னதாக அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு லைனில் மட்டும். அடுத்தடுத்த லைனில் வந்து இருக்காது. நான் வந்து இந்த கூடைகளுக்கு எந்த கூடைகளுக்குமே சிவன் கண் போடுறப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ஹைட் வந்து 29 லைன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 லைன் மட்டும் நீங்கள் பிளாக் கலரில் போட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க.
இன்னர் அந்த நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த சைடாக சொருகிறோம் பார்த்தீங்களா, அந்த இது நல்லா சொருகிக்கோங்க. 2 நாட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கும் 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. இன்னர் வயரையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொருகணும், கட் பண்ணி விட்றாதீங்க. அப்போனா தான் கூடையோட உங்களுக்கு கூடையோட அந்த திக்னஸே அந்த இதில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா இன்னர் வயரை நீங்கள் வந்து சொருகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.